மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து 5th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 ஜியோமெட்ரி டேர்ம் 2ல் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன தான் டாபிக். இப்போ இதில் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த சம் ஆஃப் த மெஷர்ஸ் ஆஃப் 2 ஆங்கிள், 2 ஆங்கிளுடைய சம் அப்படிங்கிறது 90 டிகிரி அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுதான் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒரு நம்பர், இப்போது இது ஒரு ஆங்கிள் வந்து 30 டிகிரி இருக்குது, இன்னொரு ஆங்கிள் வந்து நமக்கு வந்து 60 டிகிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 90 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 2 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து 10 டிகிரி, ஒன்று வந்து 80 டிகிரி. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணால் 90 டிகிரி எது கிடைக்குதோ இதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்குது அப்படின்னா அதை வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி ஒன்று, இன்னொன்று வந்து 80 டிகிரி. இப்போது 180 டிகிரி கிடைக்குது. இது வந்து எக்ஸாம்பிள் தான். ஸோ என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ 2 ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்னாலே நமக்கு அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இது எக்ஸாம்பிளுக்கு, அதனால் நான் வந்து அழிச்சிட்டேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே இருக்க 2 ஆங்கிள் 30 and 60 ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? ஆங்கிள் ஏஓபி அண்ட் ஆங்கிள் விஓசி ரெண்டையும் ஆட் பண்ணால் 90. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசி. ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா 70 டிகிரி. ஸோ இதில் இன்னொரு ஆங்கிள் நமக்கு இந்த இடத்துல தனியாக கொடுத்துருக்காங்க, டிஇஎஃப் அப்படின்ற ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கிது, 90 டிகிரின்னு கிடைக்கிது. புரிஞ்சுதா? இதில் தனித்தனியாக இருக்குது, இங்கே ஒரே இதில் இருக்குது. ஸோ இங்கே பாரு, அதே மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் இங்கே இருக்க இந்த 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கிது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, 180 டிகிரி கிடைக்கிது. சரியா? ஸோ இந்த மாதிரி 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி, 180 வந்தால் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்ரியா சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். எது காம்ப்ளிமெண்ட்ரி டக்குன்னு எக்ஸாமில் மறக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா 90 டிகிரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது தான் 180 டிகிரி. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரிக்கு சி தானே ஃபஸ்ட்டு வரும் ஆல்ஃபபெட். ஓகே, அதுக்கப்புறம் தான் எஸ் வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சி அப்படிங்கிறது 90 டிகிரி, எஸ் அப்படிங்கிறது 180 டிகிரி. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னாலே சி. ஸோ ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஸோ அதனுடைய டிகிரி கம்மியாக சின்னதாக இருக்கும். ஸோ எஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வரும், ஆல்ஃபபெட்டில் பின்னாடி வரும். ஸோ அதனுடைய ஆங்கிள் வந்து 180 டிகிரி சம் பண்ணால். ஸோ அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.